Good morning students. Welcome to biology class. Today we will discuss about structural organization of rabbit. Rabbit ஓட structural organization பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது taxonomic position. ஸோ and then habit and habitat. ஸோ and then external morphology. ஸோ and then சீலோ. ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு we will discuss about taxonomic position of rabbit. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா இன்வெர்டிபிரேட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், அதுதான் லீச்சு. ஸோ இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெர்டிபிரேட்டு. வெர்டிபிரேட் அப்படிங்கிறது முதுகு நாணுள்ளவை, கார்டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம். கார்டேட் அப்படின்னா முதுகு நாணுள்ளவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், முதுகு நாணிகள்னு. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரேபிட் கொடுத்துருக்காங்க. ரேபிட்டோட சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிக்டோலேகஸ் கியூனிகுலஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னது? ஒரிக்டோலேகஸ் கியூனிகுலஸ். இதுதான் எதோட சயின்டிஃபிக் நேம் அப்படின்னா ரேபிட்டோட சயின்டிஃபிக் நேம். ஓகேவா? ஸோ அந்த டாக்ஸானமிக் பொசிஷன் ஆஃப் ரேபிட்டை. ஸோ என்ன டாக்ஸானமிக் பொசிஷன் அப்படின்னா வகைப்பாட்டு நிலை. அதை எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க, எந்த ஃபைலத்துக்கு, எந்த தொகுதிக்கு கீழே, எந்த கிளாஸு, என்ன ஆர்டர் அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைலம். ஃபைலம் அப்படின்னா தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். என்ன தொகுதிக்கு கீழே அப்படின்னா கார்டேட்டா. கார்டேட்டானா முதுகு நாணிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அண்ட் தென் சப்பைலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிபிரேட்டா. ஸோ வெர்டிபிரேட்டானா முதுகெலும்பு உள்ளவை அப்படின்னு சொல்லுவோம், முதுகெலும்பிகள். கிளாஸ் என்ன கிளாஸுனா வகுப்பு. என்ன வகுப்புனா மேமலியா. மேமலியா அப்படின்னா பாலூட்டிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேகோமார்ஃபா. என்ன ஆர்டர்? லேகோமார்ஃபா ஆர்டர், வரிசைக்கு கீழே. இதோட ஜீனஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரிக்டோலேகஸு. இதோட ஸ்பீசிஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கியூனிகுலஸ். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் பொசிஷன் ஆஃப் ரேபிட்டு. ஸோ இதை வந்து சிஸ்டமேட்டிக் பொசிஷன்னு சொல்லலாம், டாக்ஸானமிக் பொசிஷன்னு சொல்லலாம். இது ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் டாக்ஸானமிக் பொசிஷன் ஆஃப் ரேபிட். ஓகே. ஸோ and then next one is habit and habitat. ஸோ ரேபிட்டோட ஹேபிட் எப்படி இருக்குது, ஹேபிடேட் எப்படி, வாழிடம் எப்படி இருக்குது, வாழும் முறை எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரேபிட்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலி டிமிட் அனிமல்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவோம். டிமிட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சாந்தமாக பயந்த சுபாவம் உள்ள. ஸோ டிமிட் அப்படின்னா நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா பயந்த சுபாவம் உள்ள, பயமுறுத்தும். டிமிட்னா நார்மலாக பயமுறுத்துன்னு சொல்லுவோம். ஸோ பட் இதில் இங்கே என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமிட் அனிமல்ஸ் அப்படிங்கிறது பயந்த சுபாவம் உள்ள ஒரு அனிமல் தான் நம்ம எதைன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரேபிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது ஒரு 1 மார்க்கில் கூட கேட்கலாம். ஸோ தே ஷோ லீப்பிங் மூமெண்ட். ஸோ என்ன மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வலையில் வாழக்கூடியது, தாவி இடம்பெயரும். லீப்பிங் அப்படின்னா தாவி தாவி தான் போகும், நம்மளை மாதிரி நடந்தோ ஸோ அந்த மாதிரி போகாது. போகிறது எப்படி மூமெண்ட் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம்பெயரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவி. லீப்பிங் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தாவி இடம்பெயரக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்டு லிவ் இன் எ பரோஸ். பரோஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வலை அப்படின்னு சொல்கிறோம். பரோஸ்னால் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ ரேபிட் அப்படிங்கிறது ஒரு பயந்த சுபாவம் உள்ள அனிமல்ஸு, விலங்கு. இது எப்படி மூவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவி தாவி தான் இடம்பெயரக்கூடியது. ஸோ இது எதில் லீவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலைக்குள்ளே லீவ் பண்ணும். ஸோ அதுதான் என்னது அப்படின்னா அதோட ஹேபிட் அப்படின்னு நம்ம ஹேபிடேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அண்ட் தென் இருக்கிறது தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் த வேர்ல்டு. ஸோ இந்த அனிமல் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதிலும் காணப்படக்கூடிய அனிமல் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஸோ இது என்ன மாதிரி அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா தே ஆர் ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ். ஸோ வாட் இஸ் மீன் பை ஹெர்பிவோரஸ் அப்படிங்கிறது ஈட் எ பிளான்ட்ஸை எதெல்லாம் சாப்பிடுதோ அந்த அனிமல்ஸுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸு. ஸோ அப்போ முயல் அப்படிங்கிறது ஒரு ஹெர்பிவோரல் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபீடிங் ஆன் எதெல்லாம் உண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸு அண்டு வெஜிடபிள்ஸ். என்னென்ன வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பாருங்க டர்னிப்பு. ஸோ டர்னிப் அப்படின்னா கிழங்கு வகைன்னு சொல்லுவோம். ஸோ முள்ளங்கி, கேரட்ஸு அண்டு லெட்யூஸ் கீரை வகை. ஸோ இதெல்லாம் சாப்பிடக்கூடியது தான் எதுன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரேபிட் முயல். அதனால இதுக்கு பேர் நம்ம என்ன அனிமல்னு சொல்லுவோன்னா ஹெர்பிவோரல் அனிமல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் இருக்கிறது ரேபிட்ஸ் ஆர் கிரிகேரியஸ். ஸோ இது முக்கியமான ஒரு 1 மார்க் கொஷினு, இம்பார்ட்டண்டாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ரேபிட்ஸ் அப்படிங்கிறது என்ன அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோன்னா கிரிகேரியஸ் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம். கிரிகேரியஸ் அப்படிங்கிறது மூவிங் இன் ஏ குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குரூப் அப்படின்னாவே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கூட்டம். ஸோ இது என்ன மாதிரி வாழக்கூடிய இயல்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டமாக வாழக்கூடிய இயல்பு. அதனால தான் இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறேன்னா கிரிகேரியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் இருக்கிறது டூ யூ நோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டண்டான ஒன்று. எல்லா லெசன்ஸ்லையுமே நமக்கு டூ யூ நோ மோர் டு நோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். ஸோ 1 மார்க்கில் கேட்கலாம். அதனால இம்பார்ட்டண்டான ஒன்று பார்த்துக்கணும். ஸோ இந்த ரேபிட்டுக்கு ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிக்மி ரேபிட் அப்படின்னு சொல்லுவோம். பிக்மினா குள்ளமான முயல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வாஸ் லிஸ்டட் ஆஸ் எ threatened species in a Washington in 1990. ஸோ 1990ல் வாஷிங்டனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குள்ள முயலானது அழியும் அபாய நிலையில் உள்ள விலங்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பட்டியலிட்டிருக்காங்க. த்ரெட்டன்ட் அப்படின்னா அழியும் நிலையில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் தான் எதுனா பிக்மி ரேபிட் அப்படின்னு சொல்லி 1990ல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பட்டியலிட்டிருக்காங்க. பிகாஸ் ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளைன் இட் இஸ் பாப்புலேஷன் சைஸு அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டியூ டு ஹேபிடேட் லாஸ். ஸோ அதோட வாழக்கூடிய இடம் இழக்கிறதுனால முயலோட எண்ணிக்கையும் பரவலும் என்ன பண்ணிக்கிட்டே வருது அப்படின்னா குறைந்ததுக்கு காரணம். எதோட இழப்பு? ஹேபிடேட் லாஸ். எதோட இழப்பு? ஹேபிடேட் அது வாழக்கூடிய இடத்தை இழக்கிறதுனால அதோட எண்ணிக்கை பரவலும் என்ன டிஸ்ட்ரிபியூஷன்னா பரவல்னு சொல்லுவோம். ஸோ என்ன ஆகிக்கிட்டே வருது அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. அண்ட் தென் இன் மார்ச் 2003ல் கொலம்பியா பேசின் பிக்மி ரேபிட் வாஸ் ஃபெடரலி லிஸ்டட் அஸ் அன் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அண்ட் தென் அதுக்கு மார்ச் 2003ல் கொலம்பியா வடிநில குள்ள முயல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கொலம்பியா வடிநில குள்ள முயல் அழியும் நிலையில் உள்ள விலங்கு என என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அறிவிச்சிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? அழியும் குள்ள முயல் அழியும் நிலையில் உள்ளது. எப்படி அழியும் நிலையில் உள்ள விலங்கு எது அப்படின்னா பிக்மி ரேபிட் அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்கக்கூடிய மோர் டு நோ. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி. ஸோ அண்ட் தென் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி ஆஃப் ரேபிட்டை. ஸோ நமக்கு ஆல்ரெடி ரேபிட் தெரியும். ஸோ இதை என்னன்னு சொல்லுவோன்னா இயரு. ஸோ இதை என்னன்னு சொல்கிறோன்னா ஐ. இதை என்னன்னு சொல்கிறோன்னா மவுத்து. ஸோ இது அப்பராம் அப்படின்னா மேற்கை சொல்லுவோம். ஃபோராம்னா முன்கைன்னு சொல்கிறோம். டிஜிட்ஸ் அப்படின்னா விரல்கள்னு சொல்கிறோம். ஸோ டிஜிட் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம்? விரல்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்து இருக்கிறது என்னது அப்படின்னா ஃபூட்டுனா நமக்கு தெரியும் பாதம், டெய்லு இதுதான். ஸோ தைனா தொடை, ட்ரங்க்னா உடல்னு சொல்லுவோம். ஸோ அண்ட் தென் நெக்கு. ஸோ இதுதான் ரேபிட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி. எப்படி அதோட காது எப்படி இருக்குது, கண் எப்படி இருக்குது, வாய் எப்படி இருக்குது, அதோட உடல் எப்படி இருக்கும், கழுத்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோன்னா எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி. ஸோ வாட் இஸ் மீன் பை மார்ஃபாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் இஸ் கால்டு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா மார்ஃபாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஸோ அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரேபிட்டோட எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி பார்க்குறோம். ஓகே, தென் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று ஷேப் அண்டு சைஸு அண்டு கலரேஷன். ஷேப்பு, சைஸு அண்டு கலரேஷன். எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜியில் ஃபஸ்ட்டு ஒன்று ரேபிட்டோட ஷேப் எப்படி இருக்குது, சைஸ் எப்படி இருக்குது, கலரேஷன் எப்படி இருக்குது அப்படின்றது தான். இட் ஹேஸ் ஆன் எலாங்கேட்டட். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலாங்கேட்டட் அப்படின்னா நீண்டதாக இருக்கக்கூடியது. அண்ட் தென் சிலிண்ட்ரிக்கல் பாடி அப்படின்னா உருளையாக இருக்கும். நீண்டதாக இருக்கும், ப்ளஸ் அதோட பாடி எப்படி இருக்குன்னா உருளையாக இருக்கக்கூடியது. மேல் அண்டு ஃபீமேல்ஸ் ஆர் த சேம் சைஸு. இதில் வந்து ரேபிட்டில் மேல் ஒரு மாதிரி சைஸும் ஃபீமேல் ஒரு மாதிரி சைஸும் அப்படின்ற மாதிரியெல்லாம் கிடையாது. ஆண் மற்றும் பெண் முயல் ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே அளவுடையதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தே க்ரோ எபோட். எத்தனை சென்டிமீட்டர் வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 சென்டிமீட்டர். ஸோ இது ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க. இன் லென்த்து அண்ட் அதோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா எபோட்டு 2.25 kg. ஸோ இது ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அதோட வெயிட்டு 2.25 kg அப்படின்னா 2.25 கிலோன்னு சொல்லுவோம். ஸோ அண்ட் தென் அதோட சென்டிமீட்டர் எவ்வளோ வளவுன்னா 45 சென்டிமீட்டர் அதோட லென்த் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அண்ட் தென் இருக்கிறது அதோட கலர் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் கலரில் இருக்கக்கூடியது ஃப்ரம் ஒயிட் டு பிளாக். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கருப்பு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியது வெள்ளை மற்றும் கருப்பு வெள்ளை நிறம் உட்பட்ட, சரிங்களா. ஸோ ஒயிட் டு பிளாக்கு அண்டு ஒயிட்டு. ஸோ பாடி இஸ் கவர்டு வித் ஃபர்னா உரோமோன்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா உரோமோன்னு சொல்கிறோம். ஸோ உரோமம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவ் டு கீப் இட் வார்ம். ஸோ அதோட பாடியை உடலை எப்பயுமே வெதுவாக வச்சுக்கிறதுக்கு தான் உரோமங்கனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோட பாடி வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இதோட கலர் வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. ஒயிட் டு பிளாக் அண்டு ஒயிட் கலரில் இருக்கும் அப்படின்றது. ஸோ இதுதான் அதோட சைஸு, ஷேப்பு, கலர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அண்ட் தென் இருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் இருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாடி டிவிஷன் ஆஃப் ரேபிட்டு. ரேபிட்டோட பாடி டிவிஷன் பார்க்கலாம். பாடி டிவிஷன்னா உடற்பிரிவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிவிஷன்னா பிரிவுகள், பாடினா உடர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாடி ஆஃப் த ரேபிட் பார்த்தோம் அப்படின்னா டிவிசபிள் இன்டு த ஹெட்டு. என்னென்ன டிவிசபிள் உடற்பிரிவுகள் இருக்குது அப்படின்னா தலை இருக்குது, நெக்கு கழுத்து இருக்குது, ட்ரங்க்னா உடல்னு சொல்லுவோம், அண்டு டெயில்னா வால் பகுதி. ஸோ இந்த மாதிரி தான் ரேபிட்டோட பாடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பிரிவுகளாக செயல்படக்கூடியது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ஹெட்டை பற்றி பார்க்குறோம். ஹெட் இஸ் எ ஓவாய்டு. ஸோ என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா ஓவாய்டு. தலை வந்து முட்டை வடிவமுடையதாக இருக்கக்கூடியது. ஃப்ளாட்டன்ட் அண்டு பியர்ஸு ட்ரங்கேட் ஸ்னவுட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிளவுபட்ட முகவாய் கொண்டது. ஸோ அதோட முகவாய் எப்படி இருக்கும் அப்படின்னா பிளவுபட்ட மாதிரி இருக்கக்கூடியது. இட் கண்டெய்ன்ஸ். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா ஃப்ளாட்டன்னா கொஞ்சம் தட்டையாக இருக்கக்கூடியது அண்ட் தென் பிளவுபட்ட முகவாய் இருக்கும் அதுக்கு. அதில் என்னென்ன ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கண்டெயின் மவுத்து அண்ட் தென் எக்ஸ்டர்னல் நாட்ஸு. எக்ஸ்டர்னல் நாட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோன்னா நாசி துளைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அண்ட் தென் இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் இருக்குது, கண் இருக்குது, இயர்ஸ் இருக்குது, காது மடல் இருக்குது. அண்ட் தென் இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைப்ரிஷே. ஸோ வைப்ரிஷே அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா 2 ரோமங்கள் ரோமங்களில் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வைப்ரிஷே அப்படின்னு சொல்கிறோம். உணர் ரோமங்கள் அப்படின்னா அதை டச் பண்ணோன்னா அந்த முடி மூலமாக என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்ந்துக்கும். ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வைப்ரிஷே அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் இருக்கிறது ஸோ த மவுத் இஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுத் இஸ் எ டிரான்ஸ்ஃபரு ஸ்லிட் அப்படின்னாவே என்னென்னு அர்த்தம்னா பிளவுன்னு சொல்லுவோம். ஸ்லிட்டுனா பிளவு, லைக் பவுண்டடு பாடி அப்பர் லிப்பு அண்டு லோயர் லிப்பு. ஸோ 2 லிப்பாக பிளவுப்பட்டு இருக்கும் அதோட மவுத்தில். ஜஸ்ட் எபோவ் த மவுத் ஆர் 2 oblique ஓப்பனிங் கால்டு நாஸ்ட்ரில். ஸோ மவுத்துக்கு மேலே சாய்வாக 2 ஓப்பனிங் இருக்கும். அந்த ஓப்பனிங்க்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்னா 2 துளைகளாக இருக்கக்கூடியது. அந்த துளைகளுக்கு பேர் தான் நாஸ்ட்ரில் அப்படின்னா நாசி துளைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஸோ அண்ட் தென் ஃப்ரம் ஈச் சைடு ஆஃப் த அப்பர் லிப்போட ரெண்டு சைடில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டைல் ஹேர் ஆர் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா விப்ரிஷே அப்படின்னு சொல்கிறோம். டாக்டைல் ஹேர்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உணர்வு உரோமங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆர் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைப்ரிஷே அப்படிங்கிறது மூக்கு முடிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? மூக்கு முடிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதான் விஸ்கர்ஸ்ன்னு சொல்லலாம். இது ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ விஸ்கர்ஸ் அப்படிங்கிறதுனா மூக்கு முடிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எதுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் லிப்போட ஈச் சைட்லேயுமே இருக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ ப்ரொஜெக்ட் அவுட்வேர்ட்ஸ், ஸோ வெளிப்புறத்தில் காணப்படக்கூடியது. அண்ட் தென் இருக்கிறது என்ன அப்படின்னு a pair of large movable, ஸோ அண்ட் தென் இருக்கிறது a pair of large எக்ஸ்டர்னல் இயரு அண்ட் தென் ஆர் பின்னேன்னு சொல்லலாம். எக்ஸ்டர்னல் இயர் ஆர் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பின்னே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசையக்கூடிய மூவபிள் அப்படின்னா அசையக்கூடியன்னு சொல்கிறோம். பெரிய இரு புறச்செவி, அதான் எக்ஸ்டர்னல் இயர் அப்படின்னு சொல்கிறோம். புறச்செவி அல்லது என்னன்னு சொல்லலாம்னா பின்னேனா செவி மடல் அப்படின்னு சொல்கிறோம். பின்னே அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லலாம்? செவி மடல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னன்னு சொல்கிறோம்? செவி மடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதான் பின்னே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிச்சுவேட்டட் அட் த டாப் ஆஃப் த ஹெட்டு, ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையோட மேல் பகுதியில் காணப்படக்கூடியது. ஓகேவா? ஸோ அண்ட் தென் இருக்கிறது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நெக்கு. ஸோ ரேபிட்டோட நெக்கு அப்படிங்கிறது தான் என்னன்னு சொல்கிறோன்னா கழுத்து. ஸோ கழுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக் கனெக்டட், எதோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஹெட்டோட வித் த ட்ரங்க், உடல் பகுதியோடு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையானது உடலுடனும் கழுத்துடனும் என்ன பண்ணியிருக்கோன்னா இணைஞ்சிருக்கும். இட் ஹெல்ப் டு டேர்ன் த ஹெட்டு. ஸோ அது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்மளே இருக்கோம் அப்படின்னா இப்போ இங்கிட்டு பார்க்குறது சைடில் பார்க்குறது அதுக்கெல்லாம் டேர்ன் பண்ணுறதுக்கு தான் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்து. ஸோ அது தலையோடையும் ப்ளஸ் உடலோடையும் இணைஞ்சு காணப்படக்கூடியது. அண்ட் தென் டேர்ன் பண்ணுறதுக்கு திரும்புவதற்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஸோ அதான் என்னன்னு சொல்கிறோன்னா நெக்கு தலையை திருப்புவதற்கு நெக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ அண்ட் தென் இருக்கிறது ட்ரங்க் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்னு சொல்கிறோம். ஸோ ட்ரங்க் இஸ் எ டிவிசபிள் இன்டு ஆன் ஆன்டீரியர் தொராக்ஸ் அப்படின்னா அதோட முன்பகுதி எப்படி இருக்குன்னா மார்பு, அதான் தொராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். போஸ்டீரியர்னா பின்பகுதி, அதில் என்ன இருக்குன்னா அப்டமன் இருக்கும். ஸோ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டமன் இருக்கக்கூடியது. பின்பகுதி வயிறு எனவும் பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ ட்ரங்க் அப்படிங்கிறது உடல் சொல்கிறோம். ஸோ அது டிவிசபிள் இருக்கும். ஒன்று வந்து முன்பகுதின்னு சொல்கிறோம், இன்னொன்று பின்பகுதி. முன்பகுதியை தொராக்ஸ் மார்பு பகுதின்னு சொல்கிறோம். பின்பகுதியை அப்டமன் சொல்கிறோம், வயிற்று பகுதின்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ அண்ட் தென் இன் ஃபீமேல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 4 or 5 டீட்ஸு. ஸோ இது ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ ஃபீமேல் ரேபிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் 4 or 5 டீட்ஸ் இருக்கும், ஆர் நிப்பிள்ஸ்ன்னு சொல்லலாம். டீட்ஸ்னால் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்பு காம்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஆர் நிப்பிள்ஸ் அப்படின்னா பால் காம்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆர் ப்ரெசன்ட் இந்த வென்ட்ரல் சர்ஃபேஸில் இருக்கக்கூடியது. ஸோ வென்ட்ரல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா வயிற்றுக்கு இடைப்பட்ட பகுதி, பிட்வீன் த தொராக்ஸ் அண்டு அப்டமன். ஸோ அப்டமனுக்கும் தொராக்ஸுக்கும் மார்பு பகுதிக்கும் வயிற்று பகுதிக்கும் பிட்வீனில் இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டீட்ஸ் ஆர் நிப்பிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ அண்ட் தென் இருக்கிறது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரங்க் பியர்ஸ் 2 pairs இருக்குது. ஸோ 2 pairs ஆஃப் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்டாடாக்டைல். ஸோ பென்டா அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, பென்டானா 5 சொல்லுவோம். ட்ரங்க்கில் 2 pairs ஆஃப் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்டாடாக்டைல் லிம்ஸ் இருக்கக்கூடியது. 5 விரல்களை கொண்ட இரு இணைக்கால்கள் இருக்கும். ஸோ 2 pairsனால் 2ன்னு சொல்லுவோம். 2 இணைக்கால்களில் எத்தனை விரல்கள் இருக்கும் அப்படின்னா பென்டாடாக்டைல் லிம்ஸ் அப்படின்னா 5 விரல்களை கொண்டுள்ளது. ஸோ அண்ட் தென் அதில் இருக்கிறது 4 லிம்ப்னா முன்னங்கால் ஷார்ட்டராக இருக்கும். தென் எதை விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிண்ட் லிம்பை விட, பின்னங்காலை விட முன்னங்கால் வந்து சின்னதாக இருக்கக்கூடியது. ஸோ ஆல் த டிஜிட்டு பியர் கிளாஸ். டிஜிட்ஸ்னால் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா விரல்கள்னு சொல்கிறோம். ஸோ விரல்களில் என்ன இருக்கும் அப்படின்னா கிளாவ்ஸ்னால்
நகங்கள்னு சொல்கிறோம். ஏன்னா வலை நகங்கள் அப்படின்னு கொக்கி மாதிரி இருக்கிறது அதான் கிளாவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அதான் வலை நகங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எதுக்கு பேர் வலை நகங்கள் அப்படின்னு நகம் அப்படின்னு சொல்கிறோன்னா கிளாவ்ஸ்க்கு பேர் நகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். வளைஞ்ச மாதிரி காணப்படக்கூடியது. ஸோ அந்தன் இருக்கிறது இந்த ஏனஸ் இஸ் present at the posterior of the abdomen. அப்டமனோட போஸ்டீரியர் இறுதியில் காணப்படக்கூடியது. அப்டமன்னா வயிறுன்னு சொல்கிறோம். வயிறோட இறுதியில் காணப்படுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலோட அடிப்பகுதியில் பேஸ் ஆஃப் த டெய்லு. ஸோ அப்டமன் வயிற்றோட இறுதி பகுதியில் வாலோட அடிப்பகுதியில் இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஏனஸு. ஸோ ஏனஸ் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலத்துளை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்தன் இருக்கிறது இன் ஃபீமேலாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வென்ட்ரல் சைடில் ஸ்லிட்டுனா பிளவுபட்டு லைக்கிய என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்வா அப்படின்னு சொல்கிற இஸ் ப்ரெசண்ட்டு. ஸோ வல்வா அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பெண்குறி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வல்வாங்கிறது என்னன்னு சொல்கிறோம் பெண்குறி உள்ளது. ஸோ இன் மேல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பின்னிஸ் இருக்கும். ஃபீமேலாக இருந்தால் வல்வா இருக்கும். ஸோ இது ஒரு 1 மார்க்கில் ஸோ கேட்பாங்க. மேலாக இருந்துச்சுன்னா பினிஸு ப்ரெசண்ட் இந்த வென்ட்ரல் சைடு. வென்ட்ரல்னாவே வயிற்றுப்புறம்னு சொல்கிறோம். அந்த ஏனஸோட வென்ட்ரல் சைடில் இருக்கக்கூடியது. ஓகேவா. ஸோ இந்த மேல் ஹேஸ் ஏ பேர் ஆஃப் டெஸ்டஸு என்க்ளோஸ்டு பை எ ஸ்க்ரோட்டல் ஷாக்கு. ஸோ மேலில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபுறமும் ஓரிணை விதைப்பை உள்ளன. ஸோ அந்த விதைப்பையின் உள்ளே தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விந்தகங்கள் காணப்படக்கூடியது. ஸோ இதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ட்ரங்க்குன்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ அந்தன் இருக்கிறது நெக்ஸ்ட் ஒன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லு. ஸோ டெய்ல்னால் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா வால் பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரேபிட்டோட வால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும். ஸோ இட் இஸ் யூஸ்டு டு கிவ் சிக்னல் டு அதர் ரேபிட் இன் த ஈவெண்ட் ஆஃப் டேஞ்சர். ஸோ எந்த ஒரு டேஞ்சர் அப்படின்னாவே அபாய நிலையில் இருக்கும்போது சைகைகளை காட்டுறதுக்கு தான் எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டெய்ல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ இது ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம். டெய்ல் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கிவ் சிக்னல் டு அதர் ரேபிட் இன் த ஈவெண்ட் ஆஃப் டேஞ்சர். ஸோ மற்ற அனிமல்ஸ்னால நமக்கு ஏதாவது அபாயம் வரும்போது அதை வந்து காப்பாற்றுறதுக்கு சிக்னலை கொடுக்கக்கூடியது, மற்ற முயலுக்கு சிக்னலை கொடுக்கக்கூடியது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெய்ல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்று இருக்கிறது இண்டகுமெண்ட்டு, அதான் ஸ்கின்னுன்னு சொல்லுவோம். புறத்தோல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரேபிட்டோட புறத்தோல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டகுமெண்ட்ஸ் ஃபார்ம் த அவுட்டர் கவரிங் ஆஃப் த பாடி. ஸோ ஸ்கின்னு வந்து நம்மளோட உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கனலை ப்ரொடக்ட் பண்ணுறது தான் எதுன்னு சொல்லுவோன்னா ஸ்கின்னு. அது மாதிரி தான் ரேபிட்டுக்கு இன்டர்னல் ஆர்கனலை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா கவர் பண்ணி இருக்கக்கூடியது தான் எதுன்னு சொல்லுவோன்னா ஸ்கின்னு. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் டிரைவ்டு ஃப்ரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேரு. ஸோ டிரைவ்டு ஃப்ரம் எப்படி இருக்குன்னா ஹேர்ஸு. அண்ட் தென் இருக்கிறது என்னதுன்னு சொல்கிறோன்னா கிளாவ்ஸ்னால் என்னன்னு சொல்லுவோன்னா வலைநகங்கள். ஸோ அண்ட் தென் நெயில்ஸு அண்டு கிளாண்ட் லைக் ஏ ஸ்வெட் கிளாண்ட்ஸு, செபேசியஸ் கிளாண்ட்ஸு அண்டு மேமரி கிளாண்ட்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ இது இம்பார்ட்டண்டான 2 மார்க். ரேபிட்டில் காணப்படக்கூடிய கிளாண்ட்ஸ் எழுது அப்படின்னா 3 கிளாண்ட்ஸு. ஸோ ஒன்று ஸ்வெட் கிளாண்ட்ஸு, செபேசியஸ் கிளாண்ட்ஸு அண்ட் தென் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மேமரி கிளாண்டு. ஸோ ஒன்று வந்து என்னன்னு சொல்கிறேன்னா ஸ்வெட்டுனா நமக்கு தெரியும் வியர்வை சுரப்பி, செபேசியஸ்னா எண்ணெய் சுரப்பி காணப்படும். அண்ட் தென் இருக்கிறது மெமரி கிளாண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் பால் சுரப்பி அப்படின்னு 3 சுரப்பி எதில் காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேபிட்டோட ஸ்கின்னில் இருக்கக்கூடியது. ஓகேவா. ஸோ அண்ட் தென் இருக்கிறது இம்பார்ட்டண்டான ஒன்று நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெமரி கிளாண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னவா மாடிஃபை ஆகி இருக்கக்கூடிய கிளாண்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஸ்கின்னு. ஸோ இது ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க. மெமரி கிளாண்ட்ஸ் ஆர் மாடிஃபைடு கிளாண்ட்ஸ் ஆஃப் த ஸ்கின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோலின் மாறுபாடு, பால் சுரப்பி அப்படிங்கிறது தான் தோலின் மாறுபாடு.
ஸோ இதை சுரக்கக்கூடிய பால் வந்து முயலின் குட்டிகளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா செக்ரேட். இது எதை செக்ரேட் பண்ணுன்னா மில்க்கு. ஸோ அது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரிசிங் யங் ஒன்ஸு, முயலோட குட்டிகளுக்கு அது செக்ரேட் பண்ணக்கூடிய பால் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்ட் தென் இருக்கிறது ஸ்வெட் கிளாண்ட்ஸு. ஸோ அண்ட் செபேசியஸ் கிளாண்டு, வியர்வை சுரப்பியும் எண்ணெய் சுரப்பியும் எங்கே எம்படடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னு ரெகுலேட் த பாடி டெம்பரேச்சர். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா பாடி டெம்பரேச்சர். இது ஒரு 1 மார்க்கு. மேமரி கிளாண்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்கின்னோட மாறுபாடு தான். ஸோ அது செக்ரேட் பண்ணக்கூடிய மில்க் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங் ஒன்ஸுக்கு நரிஷ்னா நியூட்ரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஃபுட்டாக செயல்படக்கூடியது. அதில் இருக்கக்கூடிய ஸ்வெட் கிளாண்ட்ஸும் செபேசியஸ் கிளாண்டு எங்கே இருக்குன்னா ஸ்கின்னில் எம்படட்னா புதைந்து காணப்படக்கூடியதுன்னு சொல்லுவோம். அது எதுக்கு ரெகுலேட் பண்ணும், எதை ரெகுலேட் பண்ணுன்னா பாடி டெம்பரேச்சர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளே இருக்கோம், நம்மளோட பாடி எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது எது தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஸ்வெட் கிளாண்ட்ஸு செபேசியஸ் கிளாண்டு தான். நமக்கு எப்பயுமே வியர்வை சுரக்கும். ஸோ அண்ட் தென் ஆயில் சுரக்கும். நம்மளோட முகத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு நிறைய ஆயில் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்மளோட பாடி டெம்பரேச்சரை என்ன பண்ணுன்னா மெயின்டைன் பண்ணும். ஸோ சேம் அதே மாதிரி தான் எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேபிட்டுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாருங்க, சீலம் அப்படிங்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பாடி கேவிட்டி. அண்ட் தென் இருக்கிறது என்னன்னு சொல்கிறோம் சீலம் அப்படின்னா உடற்குழி அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம் உடற்குழி. ஸோ அதான் பாடி கேவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரேபிட்டோட பாடி கேவிட்டை பற்றி பார்க்குறோம். ரேபிட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம்னா சீலமேட் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறோம். சீலமேட் அப்படிங்கிறது உடற்குழி உடையதுன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம் உடற்குழி உடையது. இது ஒரு 1 மார்க்கு. ரேபிட் இஸ் ஏ டேஸ் அனிமல் அப்படின்னா சீலமேட் அனிமல்ஸ்ன்னு சொல்லலாம். And then the body is divisible into thoracic cavity and abdominal cavity. ஸோ அதோட பாடி அப்படிங்கிறது thoracic cavity மார்பு பகுதின்னு சொன்னால் இன்னொன்று என்னன்னு சொல்கிறோன்னா வயிற்றறை, மார்பறையாகவும் இன்னொன்று வயிற்றறையாகவும் செப்பரேட்டட் பை த டிரான்ஸ்வர் பார்ட்டிஷன் கால்டு டயாப்ரம். டயாப்ரம் அப்படின்னா உதரவிதானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு 2 மார்க்லேயும் கேட்கலாம், அதனால தெரிஞ்சுக்கணும். இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான். ஸோ இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாப்ரம் அப்படிங்கிறது உதரவிதானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து உதரவிதானம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பாருங்க. டயாப்ரம் அப்படிங்கிறது இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மேமல்ஸு. ஸோ பாலூட்டிகளில் மட்டுமே காணப்படக்கூடியதான் எதுன்னு சொல்கிறோன்னா இந்த டயாப்ரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம். ப்ரீத்திங் மூமெண்ட் ஆர் ப்ரோட் பை த மூமெண்ட் ஆஃப் த டயாப்ரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து இதில் உதரவிதானத்தோட வடிவத்தை மாற்றுவதன் மூலம் சுவாச இயக்கங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நடைபெறக்கூடியது. ஸோ மூமெண்ட் ஆஃப் த டயாப்ரமத்தை உதரவிதானத்தோட வடிவத்தை நம்ம மாற்றுறதுனால அங்கே என்ன நடக்குது அப்படின்னா ப்ரீத்திங் மூமெண்ட் சுவாச இயக்கங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைபெறக்கூடியது. ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லங்ஸு அண்டு ஹார்ட்டு இஸ் த thoracic cavity. ஸோ ஒன்று வந்து என்னன்னு சொல்கிறோன்னா லங்ஸு, ஹார்ட்டு, இந்த எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா thoracic cavity அப்படின்னா மார்பறையில். whereas abdominal cavity enclose the digestive and urinogenital system. ஸோ அந்த இருக்கிறது வயிற்றறையில் என்ன இருக்கும் அப்படின்னா சீரணம், கழிவு நீக்கம் மற்றும் இனப்பெருக்க மண்டலங்கள் அமைந்துள்ளன. ஸோ இது ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம். என்னென்ன பார்ட்டு எங்கெங்கே அமைஞ்சிருக்கும் அப்படின்னா லங்ஸும் ஹார்ட்டும் thoracic cavity, abdominal cavityல digestive and urinogenital system அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் அதோட சீலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ.